அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 229 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அதை விங்ஸை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணியிருப்பானா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான், ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மேப் கிடச்சிருக்கும். அந்த மேப்பை அவன் ஹியூமன் ரேஸ்க்கு ஃப்ரீயாகவே டொனேட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜாக்ஸ் ஃபவுண்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் கிடச்சிருக்கு. இந்த ஒரு மீட்டிங்கை இவங்க கூட்டினதுக்கு காரணமே என்னடானா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அவர் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, எப்போ வெளியில் சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாருங்க. அடுத்து மனுஷன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ ஒரு மேப் கொடுத்தான்ல, அந்த மேப்பை அவர் வச்சிருக்க மேப்போடைய கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான மேப்பை கொடுக்குறாரு. எல்லாருக்குமே என்னடா ஆச்சரியம் அப்படின்னா, ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டர் கிட்ட மேப் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த பையன்கிட்ட எப்பரா இப்படி ஒரு மேப் கிடைச்சது, அதுவும் ரொம்ப கம்ப்ளீட்டான மேப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவோட மேப் கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் யூனிவர்ஸ் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதோடைய மேப் கிடைக்கிறதுலாம் வந்து குதிரை கொம்புன்னு கூட சொல்லலாம். ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டர் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறாரு, டேய் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை, உனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5000 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸை கொடுக்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஏங்க நீங்களே உங்கள் மேப்பை ஃப்ரீயாக தானே கொடுத்தீங்க, பரவாயில்லைங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாரு நீ வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு உனக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே வேணான்னு சொன்னால் நல்லா இருக்காது, ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி அப்படிங்கிறது போதுங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூனிவர்ஸ் வெசலுக்கு தாங்க கிளம்பி போகிறான். அந்த ஒரு இடத்துக்கும் போய் ரீச் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் சும்மா சின்ன இடம்லாம் கிடையாது, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்க்கு கடந்து கிடக்கு, அவ்வளோ பெருசு. அந்த இடத்துல வெளியிலேயே பயங்கரமான ஆபத்து இருக்கான். அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஹார்ஷாக இருக்குமா. வெளியிலேயே அவ்வளோ ஆபத்து இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஆபத்தை பற்றிலாம் சொல்லணுமா. இது எவ்வளோ காலமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இவங்களோட யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்கான். அப்போ எவ்வளோ பழமையான ஒரு இடம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் வெசல் என்ன தெரியுமா பண்ணுது, இந்த குட்டி குட்டி யூனிவர்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தான் பக்கம் ஈர்த்து அதை அப்சர்வ் பண்ணிக்குமா. நம்ம ஹீரோ இந்த ஒரு இடத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்பதா கிட்ட. அந்த சமயத்தில் இன்னும் 2 பேர் அங்கே வராங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹியூமன் ரேஸை சேர்ந்தவங்க தான். அதில் ஒருத்தர் யாரா அப்படின்னா ஒயிட் கோல்டு மாஸ்டரா. அவருக்கு கீழே தான் நம்ம ஹாங் இருக்கார்ல, அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மேப் கிடைச்சதில்ல, அது கிடைச்ச உடனே எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பிரதர் இருக்கான் பாரு, அவன் ஒரு ரேரான ஜீனியஸு, ஆனால் நீ அவனுக்கும் மேலே இருக்கியே, ஃபார்பிடன் லேண்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. சரி, உள்ளுக்குள்ளே இருக்க இடம் ரொம்ப டேஞ்சர், நிறைய யூனிவர்ஸ் மாஸ்டர்ஸே ஈஸியாக இறந்து போயிடுவாங்க, ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே தனித்தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவன் போய்கிட்டு இருக்கான்ல, அந்த ஒரு திசையில் மொத்தமாக 892 லொக்கேஷன்ஸில் ஆபத்து இருக்கான். அதில் இப்போ இவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் மிகவும் குறைந்தபட்ச ஆபத்தான். அப்போ போக எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாத்தையும் கடந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் காட் எக்ஸ்டர்மினேட்டிங் அபிஸ், அதாவது கடவுளை கொல்லக்கூடிய ஒரு இடம். அப்படி என்னடா ஆபத்து இருக்குது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடலான்னு போகிறாங்க. அங்கே இருக்க தண்ணி எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே போக ஆரம்பிக்குது. என்னடா தண்ணி மட்டும் கீழே போகுதுன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் இன்தோ. இவன் நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஒரு மனுஷன் இங்கே வந்திருக்கானே, ஒரு வேளை எங்கே போகிறோன்னு தெரியாமல் வந்துட்டானோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ஹீரோவை அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல லாவா க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில க்ரீச்சர்ஸ் இருக்கான். அந்த க்ரீச்சர்ஸ் ட்ரூ காட்ஸே வந்து கொன்றுமா. இப்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இடமே பயங்கரமாக மாறுதுங்க. இங்கே ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது. திடீர்னு பாறைகள் விழுது, இவனை அப்படியே கீழே இழுக்குது. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய விங்ஸோடைய பவரை பயன்படுத்துகிறான். அந்த கோல்டன் கிங்டம் இருக்குல்ல, அதை தான் பயன்படுத்துகிறான். அதை என்ன பண்ணுது, பாறைகள் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தவன் இப்போ சும்மா இருப்பானா, அந்த விங்ஸை எப்படியாவது நான் எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே பார்பாத்தாக்கா பயங்கர அதிர்ச்சி. எது, இன்டோவா? ஏன்னா சார் வந்து பீஸ்ட் காட் செக்டாரை சேர்ந்தவர். இது கூட பிரச்சனை இல்லை, இவன் அந்த ஃபர்ஸ்ட் ரீஇன்கார்னேஷன் இயராக இருக்கு பாருங்க, அந்த பீரியட்ல இருந்தே இருந்துகிட்டு இருக்கான். இந்த இன்டோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட சில்வர் விங்ஸை கொடுத்துட்ட, நான் உன்னை உயிரோட அமைச்சிடுறேன் அப்படிங்கிறான். கொடுத்துருவான் பாருங்க தூக்கி நல்லா. நம்ம ஹீரோ சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். இன்டோ என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பாறைங்க, பார்க்கறதுக்கு ஃபயர் ஸ்டோன் மாதிரி இருக்குது, அதை வச்சு அடிக்கிறான். நம்ம ஹீரோவுமே எதிர்த்து அடிக்கணும்ல, அவனோட விங்ஸோட பவர் வச்சு அடிக்கிறாங்க. கோல்டன் கிங்டம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். இப்போ இன்டோ என்ன தெரியுமா சொல்கிறான், என்னடா சின்ன புலத்தனமாக ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. இவனும் நம்ம ஹீரோ மாதிரி தான் அந்த பீஸ்ட் காட் பார்த்துருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறவன். இவனோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஹீரோதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஆள் ரொம்ப பழைய பீஸ் இல்லை. பீஸ்டாக மாறினவன் நம்ம ஹீரோ மேலே ஒரு கொலவரி தாக்குதல் நடத்துவானா. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பெரிய சுழல் ஒன்று ஃபார்ம் ஆகுதுங்க. இது ஆல்ரெடி ஒரு டேஞ்சரஸ் ரீஜன் நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒன்றும் இந்த இடத்துல புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சுழல் இருக்குல்ல, ட்ரூ காடியை ஈஸியாக கொண்டுருவாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, காட் எக்ஸ்டர்மினேட்டிங் அபிஸான். ஆனால் இந்த இன்தோஃபெல்லாம் இருக்கான் பாருங்க, அவன் இங்கேயே பலாயிரம் வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
அவனுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், தம்பி இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது, இதில் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான். சொன்ன மாதிரியே இந்தோ என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு பெரிய பாறையை மறுபடியும் இவனை நோக்கி செலுத்துறாங்க. இவனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல தெரியுது. நம்ம ஹீரோவுமே கோல்டன் கிங்டம் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாறையை அவன் பக்கமாக செலுத்துறான். இந்த ரெண்டுமே மோதும் போது ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. 2 பேருமே தூரமாக போய் விழுறாங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கட்ட சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க 2 பேரும். இவ்வளோ நேரம் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டவங்க இப்போ கை கலப்பில் இறங்கிட்டாங்க. கைகளை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேருமே. இந்த பயபுல அந்த சில்வர் விங்ஸுக்காக தாங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். அதை தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ தூக்கி கொடுத்துருவானா, அதுனா பொம்மையா, வாய்ப்பே இல்லை போடான்னு சொல்லிட்டு செம்மாட்டி அடிக்கிறாங்க. அது என்னதான் பழைய பீஸாக இருந்தால் கூட பயங்கரமாக அடி வாங்குது. ஒரு டைமில் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை முழுங்கிடுறான். இவன் கத்தியை வச்சு ஒரே கிழிச்சிட்டு வெளில வந்துடுவானா. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், அந்த விங்ஸை ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறான். ஐயே. ஆக்சுவலாக சாரு வாங்கின அடியில் அந்த சுழலில் போய் மறுபடியும் விழுந்துட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது, டேய் ஹியூமன் ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. நம்ம ஹீரோக்கு என்னென்னா அந்த விங்ஸோடைய ஃபுல் பவரை காட்ட வேணாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இது வேற வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்காக ஒரு கும்பல் இவனை துரத்திக்கிட்டு வரும். ஸோ பயபுல என்ன பண்ணுது, அவன்கிட்ட ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, எடுத்து மண்டை மேலே ஒரு தட்டிட்டு அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறாங்க. இவன் விட மாட்டேங்கிறான். டே மனுஷா உன்னை விட மாட்டேன்டான்னு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், ஆக்சுவலாக இவன் அந்த சுழலை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கோர் ஏரியாவுக்கு போன உடனே இவரோட சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்தி டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டாமா அதை ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். இவன் மட்டும் மாட்டிக்கிட்டான், பல யூனிவர்ஸ் மாஸ்டர்ஸே இறந்து போயிருக்காங்க. இவன் யார், சுண்டக்காப்பையா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டாம்பை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், டே எனக்கு என்ன அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டாம்ப் பற்றி தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறான். அவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி உனக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கம்மி தான், நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க சீக்ரெட் உனக்கு எப்படி தெரியும். ஆக்சுவலாக இவனுக்கு ஒரு மேப் கிடச்சதில்ல, அந்த மேப்பில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம ஹீரோக்கு தெரியும். இது கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். ஒரு பெரிய ஆரோ, ஒன்றும் இல்லை 3 ஆரோ. நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரோ பல கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து வந்திருக்கு. ஆனாலும் ஷார்ப்பாக அடிக்குதுங்க. அதான் யோசிக்கிறான் நம்ம ஹீரோ, என்னடா இது, இப்போ தான் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் வராங்க. ஏன்னா 2 யூனிவர்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க. இந்த யூனிவர்ஸ் வெசல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முதல் ட்ரிப்லேயே நம்மளால் 3 யூனிவர்ஸ் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கேருந்து அவன் எப்படி தப்பிச்சாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.